ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 16th எபிசோட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்காதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் யுனா வந்துட்டு அவளோட பிள்ளைய பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அங்கே இருக்கவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி சேர்மன் வந்து அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யுனாவை வந்துட்டு சேர்மன் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. சேர்மன் வந்துட்டு யுனாக்கு வந்து ஒரு ஷேர் பத்திரத்தை கொடுத்துட்டு, இந்த மாதிரி நீ வாழ்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற நான் கேள்விப்பட்டேன். நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? இந்த மாதிரி அழகான ஒரு பேரப்பிள்ளைய பெத்து கொடுத்துருக்க. நீ வந்து நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. இது மூலமா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீ ஒரு ஷேர் வச்சுக்கோ, பேரப்பிள்ளைய என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு நல்ல விதமா தான் சொல்ல வருவாரு. யுனா வந்துட்டு அதுக்கு சொல்லும், இல்ல எனக்கு இது வேணாம், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உங்க புள்ள மேல வந்துட்டு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எனக்கு ஒரு ஃப்ரீடமே கொடுக்காம தான் அவர் வந்துட்டு என்ன ஒரு மாதிரி நடத்தினாரு. என் பிள்ளைக்கு வந்துட்டு எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் வெளி உலகத்தை பார்க்கணும். அதுவும் இல்லாம அவனோட லைஃப்ல வந்துட்டு நிறைய லவ் இருக்கணும், பியூட்டிஃபுல்லான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இங்க இருந்தா அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நாசூக்கா பேசிட்டு அவ புள்ள அவகிட்ட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. சேர்மனும் வந்துட்டு பெருசா ஒன்றும் சொல்லவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கும் வந்துட்டு சாவை பத்தி தெரியும்ல. அவளை வந்து போக விட்டுருவாரு. ஏன் வந்தோடனே நம்ம ஹேனும் வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசரமா கேட்டுட்டு இருக்குமா. அதுக்கு நம்ம யுனாவும் வந்துட்டு நான் எவ்வளவு தைரியமா வந்து அவர்கிட்ட பேசியிருக்கேன் தெரியுமா, எனக்கு எப்படி அந்த தைரியம் வந்ததுன்னு தெரியல, ஆனா உண்மையை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சாவ வருவான். லேடிஸ் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியது இருக்கு, வாங்கலாம் ஒரு காஃபியை போட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிடுவான். இந்த மாதிரி போங்க செட் பண்ணி விட்டது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஒத்துட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அதனால இவனுக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒன்னும் அவனை செட் பண்ணல, ஆல்ரெடி எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து காமிச்சிருப்பான். அவங்க பையன் கூட ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடிருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை வந்துட்டு நான் ஹெட்லைன்ஸா வந்து வெளியே விட்டுருவேன். ஸோ என் மேலே யாருக்கும் வந்து பெருசா டவுட்லாம் வராது, நான் தான் செட் பண்ணேன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹேண்ட்லாம் வந்துட்டு உன்னை அடிச்சு மண்டே உடைச்சிரவா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு வேற வருவா. உடனே நம்ம யுனா வந்துட்டு அவளை ஸ்டாப் பண்ணி சொல்லுவா, என்னப்பா திருட்டுத்தனமாலாம் போட்டோ எடுத்திருக்கீங்க, என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் நல்லா மேக்கப் போட்டு நல்ல போஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன், நான் ஒரு ஆக்ட்ரஸ்ல எவ்வளோ அழகா மேக்கப் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடும். உடனே ஹேனை கட்டி பிடிச்சிருக்க போட்டோவை எடுத்து போட்டு இதுல நல்லா மேக்கப் போட்டிருக்கியம்மா, அதுவும் இல்லாம நான் இன்னொரு விதமா சொல்லுவேன், இந்த மாதிரி ஹேண்ட் தான் வந்துட்டு போங்க செட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லவ் வந்து சக்சஸ் ஆகாத விரக்தியில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்சை வந்துட்டு எடுத்திருக்கான், போங்க செட் பண்ணி விட்டது அவன் தான் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா வேற இவன் சொல்லிட்டு இருப்பான். கேட்டுட்டு ஹேன் எப்படி சும்மா இருக்கும், உன்னால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்க போட அப்படின்ற மாதிரி ஆணவமா வேற சொல்லிட்டு இருப்பாள. இதை கேட்டு வந்து சாக்கு வந்துட்டு ஓ எங்க பிடிச்ச இந்த மேனேஜரை ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலப்பா அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான். உன்னை நான் வந்துட்டு ரொம்ப ஸ்டபனா சொல்லிட்டு இருக்கோம், நீ என்ன வேணா பண்ணணும்னா பண்ணிக்கோடா, இந்த மாதிரி நான் உன்னை ஹேட் பண்றதுதான் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு வந்து ட்ரிகர் ஆகி விட்ட மாதிரி ஆகிரும். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்கும்போது நீ எத்தனை வாட்டி கேட்டாலுமே நான் சொல்லுவேன், நான் வந்துட்டு உன்னை ஹேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாவ. இந்த மாதிரி சொன்னா நான் ட்ரிகர் ஆகுவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தோள்பட்டையை பிடிச்சி நசுக்கிட்டு இருப்பானா. உடனே ஹேண்ட்ல கையை பிடிச்சி தள்ளி விட்டு அவன் மேல கையை வச்சு நான் உன்னை கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மிரட்டி விட்டுட்டு இருக்கோம். அப்புறமா அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போவாளுங்க. போறதுக்கு முன்னாடி யுனா வந்து சொல்லும், நீ வந்து இந்த மாதிரி ஹேனை பார்த்து ரொம்ப பொறாமப்படாத, அவனுக்கு வந்துட்டு அவனோட லவ்க்கு வந்துட்டு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்க, ஆனா அது உனக்கு தெரியல பத்தியா அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கோம். பின்னாடி இந்த கேட்கிற ஹேனுக்கு வந்துட்டு மனசுக்குள்ள குளிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கோம், நம்மளை பத்தி தான் அந்த புள்ள பெருமையா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவளுங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க கதவு போட்டு வேற அவன் உடைச்சிட்டு இருப்பான். நம்ம ஹேண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கோம், அவன் அந்த போட்டோ வெளியே விட்டாலும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், வா பாத்துக்கலாம் அப்படின்னு பேசிட்டே தான் ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த மின்ன தான் காட்டுவாங்க. அவன் வந்து சின்ன பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பான். இந்த மாதிரி கம்பெனி கொடுக்குற காம்பன்சேஷன் அமௌண்ட் வேணுமா, இல்லைன்னா அவங்க பல்கா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அது வேணுமா அப்படின்ற மாதிரி ஷின் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு நீ காம்பன்சேஷன் அமௌண்ட் வாங்குறதுக்கு பதிலாக அந்த பல்க் அமௌண்ட் வாங்கிக்கோ, ஏன்னா காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்துட்டு நீ கிம்மோட ஷேடோலே வாழ்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த ஷின் வந்துட்டு சொல்லுவா, சொன்னல நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான பிரேக்கப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏன் பிரிஞ்சோன்னு உனக்கு தெரியுமா, 9 வருஷத்துக்கு முன்னாடி நீ உன்னோட கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அம்போன்னு விட்டுட்டு போனேன். ஸோ அந்த டைம்ல அதுக்கப்புறம் நான் கிம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எடுத்த முடிவு வந்துட்டு முழுக்க முழுக்க என்னோட சாய்ஸ் தான், இதுல வந்துட்டு நீ எந்த விதத்துலயும் காரணமே கிடையாது. இந்த மாதிரி பார்க்கும்போது நான் உன்னை எப்போ பிரேக்கப் பண்ணிட்டேன், நீ ஏன் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல என்கிட்ட பேசவே பேசாத, குட் பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வெளியே எஞ்சி போயிடுவா. ஆனா இவன் விடுற மாதிரி இல்ல, ஷின் என்னை மன்னிச்சு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு கேட்பானா. ஆனா ஷின் வந்துட்டு என்ன கேட்கறான் இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேற அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருப்பா. அடுத்து யுனா வந்துட்டு அவளோட புள்ளைய கூட்டிட்டு ஹேனோட வீட்டுக்கே வந்துடுவா. யுனா வந்துட்டு நம்ம ஹேன் கிட்ட கேட்பா, இந்த மாதிரி வந்து உங்க அண்ணனை நான் ஏன் பிரேக்கப் பண்ணேன்னு என்கிட்ட கேட்கவே மாட்டேன் அப்படின்னும் போது அவ ஒண்ணுமே சொல்லாம கம்முன்னு இருப்பா. சில பல முட்டாள்தனமால அந்த விஷயங்கள் வந்து நடந்து போச்சு, உன் அண்ணனை வந்து நான் 2 வாட்டி கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே ஹேனுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். மேபி அந்த டைம்ல என்னோட டிசிஷன் வந்துட்டு வேற மாதிரி இருந்ததுன்னா நான் நல்லா இருந்திருப்பனோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரியலைஸ் பண்ணி தான் பேசிட்டு இருப்பா. அதுக்கு உடனே ஹேன் வந்துட்டு இப்ப மட்டும் என்ன நல்லா
நல்லா தான் இருக்க. நீ வந்துட்டு ஒரு அம்மா. உன் பையன பார்த்துக்கிற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா, நீ இதெல்லாம் தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். உடனே இவனும் வந்துட்டு சொல்லுவான், என்னோட தங்கச்சி நீ இருக்கும்போது நான் என்னம்மா கவலைப்படுறது அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்ன கெட்ட வார்த்தையில கூட கூப்பிடுறீ. ஆனா தங்கச்சின்னு மட்டும் சொல்லாதடி அப்படின்னு சொல்லும்போது, நீ தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சு வேற விளையாடிட்டு இருப்பா அவ. அப்புறமா வீட்டுக்குள்ள போய் நல்லா குளிச்சுட்டு வந்து மாடல் மாதிரி போஸ் எல்லாம் வேற கொடுத்துட்டு இருப்பாளா. இதை பார்த்தோன்னே ஜொல்லு விட்டு வடிய ஆரம்பிச்சிடுவான். நான் இனிமேல் ஆக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா நீ ஆக்ட் பண்ணலாம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி வேற கொடுத்துட்டு இருப்பான். அதுக்காக அடுத்த நாள் வந்துட்டு இந்த ஜோவை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வண்டியை விட்டு கீழே இறங்கும்போது வெளியே ஹேண்ட் வேற நின்று பயமுறுத்திட்டு இருக்கும். இவன் என்னடா இங்க நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வழியா இறங்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் வந்துட்டு யுனா நின்று பயமுறுத்திட்டு இருக்கோம். இப்ப ஏன் 2 பேரும் மாறி மாறி நின்று என்ன பயமுறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யுனா வந்துட்டு டக்குன்னு கார் மேல கையை வச்சுட்டு, இங்க பாரு எனக்கு ஒழுங்கா ஒரு சான்ஸ் வாங்கிதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வேற கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு அந்த பிள்ளை வந்துட்டு முடியாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். உடனே நம்ம ஹேண்ட்ல அவ்வளோ பெரிய ஹீல்ஸ் எடுத்து இவன் மண்டையில இருக்குன்னா என்ன ஆகுறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஏய் நீ என்ன கேங்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வேற கொஞ்சம் பயந்துரும். உடனே ஹேண்ட்ல யுனா கிட்ட, ஏய் ஏன் இந்த மாதிரி பயமுறுத்திட்டு இருக்க, குழந்தைகிட்ட வந்துட்டு எப்படி கேட்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம யுனா வந்துட்டு, இங்க பாரு நம்ம 2 பேரும் ஒரே ஏஜென்சில தான் ஒர்க் பண்றோம். எனக்கு மட்டும் சான்ஸ் வாங்கி தரலன்னா வேற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டா பயமுறுத்திட்டு இருக்கோம். அவ எதுவுமே பேசாம தான் நின்னுட்டு இருப்பா. உடனே நம்ம ஹேண்ட்ல, குழந்தை அழுகாத, இங்க பாரு எவ்வளவு சாஃப்டா கேட்கிறோம், வாங்கி கொடுத்துருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீல்ஸை வச்சே மிரட்டிட்டு இருப்பாளா. அவளும் வந்துட்டு சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒத்துப்பா. இந்த சீன்ல கிம் வந்துட்டு ஷின்னோட வீட்டுக்கு வந்திருப்பான். வாசல்ல 2 பேரும் வந்துட்டு சேல்ஸ் போர்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது உடனே கிம் இல்ல இங்க சேல் எல்லாம் பண்ண மாட்டோம், இது ஏன் ஊடு, எனக்கு வந்துட்டு பாதி ரைட்ஸ் இருக்கு, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்தா சோயா வந்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கோம். அவன் பாட்டுக்கு ஒரு கத்த ஆரம்பிச்சிடுவான், யார் இந்த வீட்டை விற்க போறாங்க, இந்த மாதிரி என் கூட சேர்ந்து இந்த வீட்டை விற்காம இருக்கிறதுக்கு போராடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு இவன் கூட கூட்டு சேர்த்துப்பான். நைட்டு ஷின்னு வந்து பார்க்கும்போது இவன் வேற இங்கே செட்டில் இருந்திருப்பானா, இவனை யாரு உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல சோயாலா இருந்துட்டு வீட்டெல்லாம் விற்க கூடாது, இங்கதான் இருப்பாரு இவரு அப்படின்ற மாதிரி அவன் கையை வேற கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். அதுலயும் கிம் இல்ல நல்ல சோத்தள்ளி வாய்க்குல போட்டு, நீ ஏன் லேட்டா வந்தா, இந்த வீட்டை எதுக்கு விற்கிறதுக்கு பிளான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூடு மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பான. இந்த ஷின்னெல்லாம் வந்துட்டு சரியான டென்ஷன் ஆகிடும், இவன் இந்த மாதிரி கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தரத்தரன்னு வேற வெளியே தள்ளி விட்டுரும். வெளியே போனதுமே கிம் வந்துட்டு, ஏன் கழுத்தை பிடிச்சி இது பண்ற, எனக்கு எவ்வளவு வலிக்கு தெரியுமா, ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, அதுவும் இல்லாம யாரை கேட்டு நீ வீட்டை விற்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க, ஏன் காசும் இதுல இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கும்போது அதுக்கு அவ வந்துட்டு கேட்பா, கடன் கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட்டை கொடுறா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அது ஸ்ட்ரீட்ல இருக்கு, போட்ல வேணா வர வைக்கிற அப்படின்னு சொல்ல, புழுகு நீ ஏன்டா இப்படி புழுகுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுவா. உன்னை கிம் சொல்லுவான், நீ தனியா இருக்குன்னு ஃபீல் பண்றல, நான் வேணா உன் கூட இருக்கவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஷாக்காகும். அந்த பக்கம் தாத்தா, அதுக்கப்புறம் சோயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசும்போது, இந்த மாதிரி நான் ஸ்டோர் மேனேஜரா இருக்கேன், அதுவும் இல்லாம இந்த சேர்மனோட நான் சீக்ரெட் சன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆனா அந்த ஷின்லாம் வந்துட்டு புழுகுனி பயிலுக்கு புழுகிறதுக்கு வேற விஷயமே கிடையாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே நம்பாது. நம்ம ஒன்னா வாழலாமான்னு கேட்டது, ரெண்ட் ஷேர் பண்ணி ஒன்னா வாழலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இந்த ஷின்னு வந்துட்டு உன் கூட இருக்கிறதுக்குலாம் எனக்கு கம்ஃபர்டபுள் கிடையாதுடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம் சொல்லுவான், இங்க பாரு இந்த மாதிரி ரெண்ட் ஷேர் பண்றதுனால உனக்கு தான் பெனிஃபிட், நீ என்ன நல்லா பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை வந்துட்டு பாதியா குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை சொல்லும்போது சோயா வந்துட்டு இந்த ஐடியா நல்லா இருக்கே, நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒத்துக்கும். ஸோ ஷின்னுக்கும் வந்துட்டு இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவளும் வந்துட்டு சரி ஓகே எந்த மாதிரி பாத்துக்கிட்டா கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருக்குமா. அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான், சோயாவை வந்துட்டு ஒரு ஸ்டிக்கரை எடுத்துட்டு வர சொல்லி இந்த மாதிரி எவ்வளோ என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறீங்களோ இந்த ஸ்டிக்கர் எல்லாம் அதுல ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷின்னு வந்துட்டு சரி ஓகே இந்த ஸ்டிக்கர் முடியும் போது நீ இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்குமா. சரி ஓகே நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னதுமே இந்த சோயாக்கு சந்தோஷமாயிடும். சோயா சந்தோஷப்படுறத பார்த்துன்னு ஷின்னு வந்துட்டு சரி ஓகே இருந்தா இருந்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி விட்டுரும். அப்புறமா நைட்டு வந்துட்டு அவ சமையல் பாத்திரம் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறிட்டு இருப்பாளா. இவன் போய் ஹெல்ப் பண்ணிட்டு லைட்டா ரொமான்டிக்கா ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. அவள திட்டி விட்டுருவாடி, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா நீ வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்னும் உன் கூட விளையாட வரல, ரெண்ட் கவர் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோல காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் இருக்கிறதுக்கான ரெண்ட் இது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருப்பான். பரவாயில்லையே உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கு அவன் வந்துட்டு சொல்லுவான், நீ தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அந்த லைட்டை வேற ஆஃப் பண்ணிட்டு போயிடுவா. இதுக்கு நீ கொடுக்காமலே இருந்திருக்கலாம் வெடி அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான் அவன். அடுத்த சீன்ல ஹேண்ட் வந்துட்டு ஜுனா கிட்ட என்கிட்ட சண்டைக்கு வாடா, என்ன ரியலா ஆடிடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் கிளவுஸை போட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணுவேன். அவன் ஒரே நாக் அவுட்ல வந்துட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இன்னைக்கு எதுக்காக சாவை மீட் பண்ண போனீங்க, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான இடம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு நான் சீக்கிரமாவே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வந்து திருப்பி தந்துடுறேன், நீ அவங்க கிட்ட எல்லாம் வேலை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது இவன் வேற ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டே இருப்பானா. ஹேனும் வந்துட்டு சொல்லுவான், நீ இந்த மாதிரி யுனாக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவ கூட வந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லுவா, நான் வந்துட்டு யுனாவோட பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் திருப்பி தரது, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ சீக்கிரமா போ அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜுனா சொல்லுவானா. நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் ஒரு மாசத்துல இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவனோட மூஞ்சே வந்து வாடி போயிடும். இன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு ஹேனும் கிம்மும் வந்துட்டு அவங்களோட வீட்டில் வந்து அவங்களுக்கு
புடிச்சவங்க கூட தூங்கிட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருந்துட்டு இருக்கும். இந்த சந்தோஷத்திலே கிம் வந்து தூங்கிடுவான். நெக்ஸ்ட் டே நம்ம ஷின் வந்துட்டு, "டேய் உன் ட்ரவுசர்லாம் அங்க இங்க அவுத்து போடாத. இதெல்லாம் வந்து என்னால டாலரேட் பண்ணிக்க முடியாது. ஒழுங்கா எந்திர்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சு எழுப்பும்போது, உடனே இந்த கிம் இல்ல ஷின்ன புடிச்சு கட்டி பிடிச்சு வச்சுட்டு, "நான் அந்த மாதிரி நேத்து கேவலமான ஒரு கனவு கண்டேன். இந்த மாதிரி நல்ல வேளை எந்திச்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா, டக்குன்னு நம்ம ஷின் இல்ல, "என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புடிச்சு கத்த ஆரம்பிச்சிடும். அப்பதான் அவனும் ரியலைஸ் பண்ணுவான், "ஐயோ இது கனவு கிடையாதா? உண்மைதானா? ஐயோ அடிக்கிறாளே" அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பானா, இந்த ஷின்லாம் வந்துட்டு அவன் ஓட ஓட செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கும். நல்ல அடியெல்லாம் குடுத்துட்டு, அவன் வேற அப்படியே ஒரு இடத்துல போயிட்டு நின்னுட்டு இருப்பான். "ஏய் ரொம்ப அடிச்சிட்டனா? வலிக்குதா?" அப்படின்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருப்பாளா, "அடிச்சுப்புட்டு எப்படி பேசுறா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மேலயும் கீழயும் வேற அவன் பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் கனவாவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சோகமா வேற நின்னு பார்த்துட்டு இருப்பானா, ஆனா ஷின்னுக்கு தான் புரியாதே இவனுக்கு வலிக்குது போலன்னுட்டு அப்புறம் மறுபடியும் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாப்பிட வந்தா அவனுக்காக விதவிதமா நிறைய டிஷ் வந்துட்டு செஞ்சு வச்சிருப்பா. இவ்ளோ டிஷ்ஷ பார்த்தோன்னே கிம் இல்ல ஷின்ன பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவான். "ஏய் ஷின்னு, நான் உன்ன என்ன சொன்னேன்? உன் ஃபேமிலில என்ன ஒருத்தங்களா மாதிரி தானே பார்க்க சொன்னேன். இந்த மாதிரி விதவிதமா டிஷ் எல்லாம் குடுத்து என்ன வந்து அந்நியன் மாதிரி ட்ரீட் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புடிச்சு கத்த ஆரம்பிச்சிடுவான். ஆத்தாலாம் வந்து சொல்லுவாரு இவன் திட்டுறத பார்த்தோன்னே, "டேய் அவ உனக்காக காலையில எஞ்சி செஞ்சிருக்காடா" அப்படின்னு சொல்லுவான். "நான் கேட்டேன் டாடி, எதுக்காக இவ இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் புடிச்சு கத்திட்டு இருப்பான் அவன். இல்ல உடனே கோவத்துல இல்ல, "சாப்பாடெல்லாம் எடுத்து தனியா வச்சுக்கோ. உனக்கு ஒண்ணும் கிடையாது. நீ பட்னியா போடா" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து சோயாலாம் இருந்துட்டு, "அந்த ஸ்டிக்கர் எப்போ ஒட்டுவீங்க?" அப்படின்னும்போது, "நீங்க என்ன நல்லாவா பாத்துக்கிறீங்க? ஸ்டிக்கர்லாம் ஒட்ட முடியாது" அப்படின்ற மாதிரி வேற கத்திட்டு இருப்பான். அப்புறமெல்லாம் கடைசியில சொல்லுவான், "ஏய் ஷின், என்ன ஒழுங்கா பாத்துக்கலன்னா உனக்கு வந்துட்டு இந்த கடன் எல்லாம் கழிக்க மாட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நான் ஷின் எல்லாம் வந்துட்டு இது எந்த மாதிரியான ஜந்துனே தெரியலையே, நல்லா பாத்துக்கிட்டா நல்லா பாத்துக்கலன்ற மாதிரியே சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறமா சோயாவெல்லாம் வந்துட்டு தனியா கார்ல கூட்டிட்டு போவோம். வேணும்னே இந்த ஷின் வந்துட்டு காருக்குள்ள ஏற வருமே, அவளை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இவன் பாட்டு கார் எடுத்துட்டு போயிடுவான். அந்த ஷின் எல்லாம் வந்துட்டு, "அடே என்ன கூட்டு போடா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் எதுக்கு நம்மள கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுவா அவ. அடுத்த சீன்ல இந்த ஜோ வந்துட்டு யுனாக்காக ஒரு சின்ன ரோல் வாங்கி கொடுத்திருப்பா. சோ அதுக்காக தான் வந்து ஷூட்டுக்காக மொத்த பேரும் கிளம்பி வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹேண்ட் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்குமா, இது என்னோட ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு யுனா கேட்கும்போது, "ஏய் நீ தான் 5 கிலோ கூட்டிட்டேன்னு சொல்லிட்டு என்னைய போட்டுக்க சொன்ன, இது என்ன உனக்கு வேணுமா?" அப்படின்னு சொன்னா, "ஆமா வேணும்" அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பா அவ. "அடி பாவி எப்புட்ரி கழட்டுறது?" அப்படின்ற மாதிரியே ஹேண்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்குமா, பக்கத்துல தான் கார் இருக்குல்ல, "வா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்தா, இந்த யுனாவோட பையன் வந்துட்டு ஹேனை பார்த்து ரொம்ப அழகா இருக்கான்னு வேற சொல்லிடுவானா, அவள்தான் மறுபடியும் எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போயிடுவாளுங்க. ஜுனாலாம் காத்திருந்து காத்திருந்து தூங்கவே செஞ்சிருவான். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வெளியே வந்தா மறுபடியும் யுனாவோட பையன் வந்து அழகா இருக்கா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள இந்த ஜுனா வந்துட்டு மரியாதை வாய முறு அப்படின்னு சொல்லிட்டு வாயை வேற பொத்திப்பான். ஒரு வழியா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்து பார்த்தா, இந்த இடத்த நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்தா இது சுஜின் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கும். நம்ம ஹேண்ட் எல்லாம் வந்துட்டு இதை பார்த்து அவ்வளவுதான் நடுரோட்ல நின்று கத்த ஆரம்பிச்சிடும். "அடியே ஜோ, வேணும்னே எங்களை கோத்து விட்டல" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு நின்று கத்திட்டு இருப்பா. இத்தோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இனிமேல் எடுக்க சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.